வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைஃப் ஸ்கில்ன்ற சப்ஜெக்டில் வேஸ் டு டெவலப் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இன் த கிளாஸ் ரூம் இதுதான் பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷனில் கம்யூனிகேஷன் ஸ்கில்னால் என்ன அப்படின்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில்ன்றது ஒரு ஐடியாவை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, கிளியராகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியும் மற்றவங்க புரிகிற மாதிரியும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. கிளாஸ் ரூமில் ஒரு குட் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி ஹெல்ப் ஆகுது அப்படின்னா, அவங்க ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்கும், ஒன்றா ஒர்க் பண்ணுறதுக்கும், லேர்னை பெட்டராக்கிறதுக்கும் ஹெல்ப் ஆகுது. இது ஃபஸ்ட்டு கிளாஸ் டிஸ்கஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது என்ன ஹெட்டிங்ஸ் அப்படின்னா, வேஸ் டு டெவலப் கம்யூனிகேஷன் ஸ்கில். எப்படி ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லை கிளாஸ் ரூமில் டெவலப் பண்ணுறதுன்றது தான் இதெல்லாம் வேஸ். Classroom discussion, reading loud, question answer section, group activities, role play and debates, using technology and listening practice. Class discussion, டீச்சர்ஸ் குரூப் டிஸ்கஷனுக்கு அரேஞ்ச் பண்ணி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸை பேச விடணும். அப்படி பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும், லிசன் பண்ணுவாங்க, அப்புறம் பில்ட் கான்ஃபிடென்ஸை இருப்பாங்க. அடுத்து ரீடிங் லவுடு, லெசன்ஸை ரீட் பண்ணுறதுக்கு இன்ஃப்ரண்ட் ஆஃப் த கிளாஸில் ரீட் பண்ணும்போது நம்ம கரெக்ஷன் சொல்லுவோம். அப்போ அவங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் இம்ப்ரூவ் ஆகும், வாய்ஸ் கிளாரிட்டி தெளிவாக இருக்கும். அப்புறம் எக்ஸ்ப்ரெஷன், அவங்க வே ஆஃப் இப்போ சோகமாக இருக்கிற இடத்துல ஸ்லோவாக இது பண்ணுறது, ஷவுட் பண்ணி டைலாக்ஸ்லாம் ஹை பிச்சில் வர்ற மாதிரி அந்த இடத்துல அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எடுத்த மாதிரி ரீட் பண்ணுறது, அதுதான் ரீடிங் லவுட். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கொஷின் கேட்கும்போதும் அவங்க ஆன்சர் கிளாஸில் பண்ணும்போதும் அவங்கள யோசிக்க வைக்கிது, திங்க் குயிக்லி யோசிக்க வைக்கிது, கிளியராக பேச வைக்கிது. அடுத்து குரூப் ஆக்டிவிட்டீஸ் என்னென்னா, பேராகவும் ஒர்க் பண்ணுறதுக்கும், குரூப் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. சயின்ஸ் ப்ராஜெக்ட்லாம் 2 பேர் சேர்ந்து பண்ணி அந்த இடத்துல 2 பேர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. குரூப் ப்ராஜெக்ட்ஸ்லாம் டீம் ஒர்க்கை என்கரேஜ் பண்ணுது. கம்யூனிகேஷன் கிளாஸ்மேட்ஸ் பிட்வீன் உருவாக்குது. ரோல் ப்ளே அண்ட் டிபேட்ஸ் சிச்சுவேஷனை ஆக்ட் அவுட் பண்ணி டிபேட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி, அப்படி டிபேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணுது, பாடி லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணுது, ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணுது. ஒக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகுது, அவங்க கரெக்டாக எப்படி வேர்ட் ப்ரொனன்சியேஷன் பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கிறாங்க. பாடி லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். அடுத்து யூஸிங் டெக்னாலஜி ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரெசன்ட் பண்ணுவாங்க, வீடியோஸ் போடுவாங்க, சார்ட்ஸ் யூஸ் பண்ணி லேர்ன் டு எக்ஸ்ப்ரெஸ் ஐடியாஸ் இன் அ கிளியர். அப்படி டீச்சர்ஸ் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போதோ, வீடியோஸ் போடும்போதோ, சார்ட்ஸ் யூஸ் பண்ணும்போதோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். அவங்க ஈஸியாக லேர்ன் பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க, ஐடியாஸ் கிளியராகவும் ஆர்கனைஸ் வேலையும் இருக்கும் அப்படின்றது. அடுத்து லிசனிங் ப்ராக்டிஸ் குட் கம்யூனிகேஷன் குட் லிசனர் ஈக்குவலாக இருக்கும். ஆக்டிவிட்டீஸ் லைக் லிசனிங் டு ஷார்ட் ஸ்டோரிஸ் லிசன் பண்ணும்போதோ, இல்லை அந்த ஸ்டோரியை திரும்ப சொல்லும்போதோ இந்த ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்குது. அடுத்து கன்க்ளூஷனில் என்ன அப்படின்னா, நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணும்போது அதுவும் சக்ஸஸ் இன் ஸ்டடீஸ்க்கும் லைஃபுக்கும் யூஸ் ஆகுது. அப்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்பீக்கிங், லிசனிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டீம் ஒர்க் இது பிகம் கான்ஃபிடென்ட். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கான்ஃபிடென்ட்டாகவும், கம்யூனிகேட்டர்ஸ் மற்றவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கும் அவங்க நல்லா தைரியமாக இருக்காங்க. அதுதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.